வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, ஒரு வண்டி, ஒரு வேலையா வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசிய தமிழக வெற்றிக் கழக தலைவன் விஜய் அவர்கள் வாங்க வீடியோவை முழுமையாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையை பொறுத்தவரை புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட அதாவது சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கிதான் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கி தமிழகம் முழுவதுமே தனது பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார் தளபதி விஜய் அவர்கள். அதாவது கரூர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிர்ந்த சம்பவம் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் அது மிகப்பெரிய ஒரு வருத்தக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறதா. இதைத் தொடர்ந்துதான் விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவாளர்கள் எல்லாம் தனது அரசியல் பிரபலங்களை பலரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வந்தார்களாம். இந்த நிலையில்தான் கரூர் சம்பவம் நடந்து 55 நாட்களுக்கு பிறகு விஜய் தற்பொழுது காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு என்பது நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறாராம். இதில் எடுத்தவுடனே அண்ணா ஆரம்பித்த கட்சியை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நமக்கு கொள்கை இல்லையா? திமுக மக்களிடம் வாக்கு வங்கியை அதாவது வாக்கு வாங்கிவிட்டு மக்களை ஏமாற்றியதாக விஜய் அவர்கள் கடுமையான திமுக மீது கடுமையான குற்றங்களை எல்லாம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அதாவது தாவேகாவுக்கு என்ன கொள்கை உள்ளது என்று கேட்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தொடர்ந்து உயிர் நாடி பாலாற்றில் அடித்த திமுக கொள்ளை ரூபாய் 4730 கோடி என்று விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பேசிய அவர் பாலாற்றில் அளவுக்கு அதிகமாக மணல் கொள்ளை நடந்திருக்கிறது, மணல் கொள்ளையால் தான் 4730 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதை நான் சும்மா கண்டிப்பாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லவில்லை, கையில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் 60 ஆண்டு காலம் முன்பு கட்டப்பட்ட காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் கூட இன்றும் மாற்றப்படவில்லை என்று அவர் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் திமுக மீது வைத்துள்ளாராம். மேலும் அரசியல் வாக்குறுதி என்று தீர்ப்பை எதிர்ப்போம், அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமாக ஒரு வீடு இருக்க வேண்டும், இருசக்கர வாகனம் இருக்க வேண்டும், காரும் தான் லட்சியம், குறைந்ததாவது அதாவது டிகிரி முடித்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருவரை நிரந்தரமான ஒரு வேலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்தாராம். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் எல்லோரும் பயமில்லாமல் செல்ல வேண்டும், கல்வியிலும் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று பல வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலை விஜய் அவர்கள். அதாவது விஜய் அவர்கள் ஆளும் கட்சியான திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துதான் அதை பேசியிருப்பது மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பு எல்லாம் கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக தாவேகாவானது கண்டிப்பாக தனித்துதான் போட்டியிடுமா அல்லது யாருடன் கூட்டணி என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதாவது தாவேகாவின் பொதுக்குழு கூட்டம் என்று நடைபெற்ற நிலையில்தான் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே தலைவர் விஜய் தான் என்று அக்குழு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றப்பட்டது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.